இப்போ 11 மினிட்ஸும் முடிஞ்சிருச்சு செகண்ட் செஷன். இப்போ நான் வெளியே எடுக்கிறேன். நல்ல மணமாக இருக்குது. அதே சூடு அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. வரேன். நல்ல கிரிப்ஸியாக ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தம்பி கேன் யூ ஹெல்ப்? தம்பி இது ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணி வந்திருக்கான்னு பார்க்கணும். வேணாம். எப்படி டேஸ்ட் பண்ணுவீங்க? வேண்டாம். அப்புறம் எப்படி என்ன பண்ண போகிறேன்? ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறியா? இருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ வாங்கணும் அவர்கிட்ட. பின்ன அம்மா வர லேட் ஆகுமே. ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான ஆனியன், பெப்சி, லெமன் மூணும் ரெடி பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து நமக்கு ஆனியன் எப்பா எப்படிப்பா வெட்டிருக்கீங்க? அது ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் தம்பி, அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்பாட் மட்டும் ஃபில் பண்ணலாம். டொமேட்டோ கெச்சப் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனியன் ரெடி பண்ணிட்டோம். தம்பி தம்பி வீடியோ ஓடுது. இங்கே இது மசாலா ஊற்றலை. நம்ம பேஸ்ட்டு சரியாக ஒரு சில இடத்துல சரியாக ஃபில் பண்ணலை. ஆமாம், அது வேண்டாம் தம்பி, வேஸ்ட் பண்ணு. இந்த மசாலாலாம் கீழே கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. எண்ணெய் இங்கே பாருங்கள், ஃபேட் எண்ணெய். நான் ஆயிலே ஊற்றலை ஒரு ட்ராப் கூட. ஆனால் அவ்வளோ ஆயில் மெல்ட் ஆகி கீழே இருக்குது பாருங்கள். ஆமாம், நிறைய ஆயில் இருக்குது. இப்போ வந்து நம்ம லெமன் ரெடி பண்ணிட்டோம். ஆனியன் இருக்குது நம்மகிட்ட, ஆனியன் இருக்குது. ஏற்கனவே சாஸ் வேறு, டொமேட்டோ சாஸ் வேறு நம்மகிட்ட இருக்குது. இப்போ வந்து பெப்சி ஊற்றுறாரு. பெட்ரோல் மாதிரி இருக்கா? ஓகே, நம்ம இப்போ ரிவ்யூ கேட்க போகிறோம். சூடாக இருக்கா? லேட்டாக டேஸ்ட் பண்ணி மசாலா சால்ட் எல்லாம் சொல்ல. நீ ட்ரை பண்ணு தம்பி, நல்லா ஆறிட்டு எதையாவது ஒன்று சாப்பிடும். இப்போ வந்து அவர் வந்து ஒரு லெக்கு டேஸ்ட் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. கீழே வச்சு டிப் பண்ணிக்கிற வேண்டியது தம்பி, அது மேலே போடுதாரு. ஓகே, இப்போ சாப்பிட போகிறாரு. ரெடி. லெமன் புளிஞ்சிக்கலையா? ஆமாம்ல, லெமன் இருக்குல்ல. சாஸ் போட்டிருக்காரு, லெமன் புளிஞ்சிருக்காரு. இப்போ கடிச்சு சாப்பிட போகிறாரு. வெந்திருக்கா? சால்ட்டு, சில்லி, எவ்ரிதிங் ஃபைன். எப்படி இருக்கு? பர்ஃபெக்டா? சுடுதா? இப்போ இவர் என்ன சக்ஸஸ் ஆகிருக்கு, ஓரளவு நல்லா இருக்குங்கிறாரு. ஓகே. இப்போ இவர் கூட நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் ஜாயின் பண்ண முடியாது. அதனால் அவர் வந்து காம்பினேஷன் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது நம்ம கண்டுபிடிக்கல, இந்த கேஎஃப்சிக்காரங்க பண்ண பார்வை. எப்போவுமே கிரிப்ஸி சிக்கன் கொடுத்தா பெப்சியும் கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் நல்ல காம்பினேஷனாக இருக்குது. அதனால் நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஆனியன் கடிக்கிறாரு. சரி. ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். இந்த டிஷ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்குதானே தம்பி? கன்ஃபார்ம் தானே? மாற்றி சொல்லிடாத தம்பி. எல்லோரும் ட்ரை பண்ணலாமா? அந்த மேகிலாம் வெந்திருக்கா? மேகி ஓகே ஃபைன். ஃபைன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் உள்ள மசாலா உள்ளே ஏறலை அப்படிங்கிறாரு. கீரல் நல்லா போட்டுருக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்கணுமோ நம்ம? இல்லை, கரெக்டாக தான் ஊற வச்சுருக்கோம். ஓகே, இதோட வீடியோ நான் நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ. குட் நைட்.